அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அன்புக்குரியோர்களே, இன்று கனவை பற்றி பலவிதமான கருத்துக்கள் நம்முடைய சமூகத்தில் வந்துக்கிட்டே இருக்கின்றன. என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஏதாவது கனவு பார்த்துருவாங்க, பார்த்துட்டு இதுக்கு என்ன விளக்கம், இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்பாங்க. நம்முடைய கனவெல்லாம் பெரிய ஒரு நல்லவங்க கனவு மாதிரியும், உண்மையாளர்களுடைய கனவு மாதிரியும், இல்லை நபிமார்களுடைய கனவு மாதிரியும், சஹாபாக்கள், வலிமார்கள், இறைநேசர்கள், அப்படிப்பட்டவங்க கனவு தான் முக்கியமான கனவு என்பதை நாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சிக்கணும். நம்முடைய கனவுல நல்லது தெரிஞ்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ், கெட்டது தெரிஞ்சுன்னா அல்லாஹும்மா அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்ற துவா ஓதிட்டு அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடிட்டு போக வேண்டியதானே. அதை விட்டுட்டு சும்மா அதோடைய கனவுக்கு பின்னாடியே சில பேர் தன்னுடைய நேரங்களை, தன்னுடைய வருமானங்களை, தன்னுடைய பொருளாதாரத்தை, தன்னுடைய கவலைகளை, தன்னுடைய எண்ணங்களை போய்கிட்டே இருப்பான். அதுக்கு பின்னாடியே போவான். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது கனவை பற்றி நாம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும், குறிப்பாக இங்கே இரண்டு கனவை பற்றி நான் இப்பொழுது சொல்லப் போகின்றேன். இரண்டுமே குர்ஆனில் சொல்லப்பட்டவை. சூரத்துல் யூசுப் என்ற அத்தியாயத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்தில் அவர்களுக்கு முன்னால் நடந்தவை, ஆனால் அவர்கள் கண்ட கனவு அல்ல. நம்முடைய கனவிற்கும் ஏதாவது ஒரு விளக்கம் இருக்கும். நல்லதாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் போங்க, தவறாக தெரிந்தால், கெட்டதாக தெரிந்தால் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், இவ்வளோதான் சட்டம். அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடுங்க. அல்லாஹ்வை விட கனவோ, நினைவோ, மனித சக்தியோ, படைப்புகளுடைய சக்தியோ ஒன்றும் பிடுங்க முடியாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நமக்கே அந்த ஈமான் இல்லைன்னு சொன்னால் நம்ம இமாமத் பண்ணி லாபம் இல்லை, நம்ம தொழுது லாபம் இல்லை, நம்ம நோன்பு வைத்து லாபம் இல்லை, ஹஜ்ஜு, உம்ரா, ஜக்காத்து, சதக்கான், நோன்பு எதுவுமே லாபம் இல்லாத ஆயிடும். எனவே சொல்லக்கூடிய நோக்கம் இங்கே பாருங்கள், சூரத்துல் யூசுஃபுடைய 36வது வசனம், 36வது ஆயத். வதஹல மஅஹு சிஜ்ன ஃபதயான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நேரத்தில், எல்லாருக்கும் தெரியும், நான் விரிவாக பேசுவதற்கான தருணமும் இல்லை, நேரமும் இல்லை. என்ன ஆச்சுன்னு சொன்னால், சிறைக்கு போயிட்டாங்க. சிறையில் இருக்கும் பொழுது நுழைகிறார்கள், வருகை தருகிறார்கள் ஃபதயான், இரண்டு வாலிபர்கள். கால அஹதுஹுமா, அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, இன்னி அரானி ஆசிரு ஹம்ரா, நான் மதுவை பிழிந்து கொடுப்பதை போன்று கனவு காண்கின்றேன், பல ஜூஸை போட்டு கொடுக்கின்றேன் என்பதாக, பழங்களை பிழிந்து அருந்தச் செய்கின்றேன் என்பதாக ஒருத்தர் சொன்னார். வகால ஆஹரு இன்னி அரானி அஹ்மிலு ஃபௌக ரஅஸி ஹுப்ஸன் தஅக்குலு தைரு மின். இன்னொருத்தர் சொன்னார், நான் கனவு பார்க்குறேன், என்னுடைய தலையில் தலைக்கு மேலே ரொட்டியை சுமந்திருக்கிறேன், அந்த ரொட்டியை பறவைகள் சாப்பிடுகின்றன. தஅக்குலு தைரு மின். இதற்கு நப்பினா பி தஅவீலிஹி, இதற்கு விளக்கம் என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லி ரெண்டு பேரும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமிடம் கேட்கிறாங்க. இன்னி அராக்க இன்னா லனராக்க மினல் முஹ்ஸினீன், நாங்கள் நினைக்கிறோம் உங்களை பார்த்தா நல்லவர் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பாருங்க, இதுதான் ஒரு கனவு. பார்த்த இரண்டு பேர்களும் கைதிகள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபி, இறை தூதர், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மகனார். அப்படி இருக்கும் பொழுது அது செய்யாத ஒரு குற்றத்திற்காக சிறையில் இருக்கிறாங்க. ஒரு பெண்ணின் அவதூறு காரணமாக, அதெல்லாம் நமக்கு தெரியும் அந்த வரலாறு. 3 நபர்களும் 3 பேர்களும் சிறையில் இருக்கிறார்கள் கைதிகளாக. பார்த்தவர்கள் சாதாரண நம்மை போன்ற மனிதர்கள். 2 விதமான கனவு. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க தெரியுமா?
நமக்கு சாப்பாடு நேரத்தில் சாப்பாடு வரும், ஆயத்தில் இருக்குது. அந்த உணவு வருவதற்கு முன்னாடியே நான் என்ன சொல்வேன், இந்த கனவுக்கான விளக்கத்தை கொடுத்துருவேன். அவ்வளோ ஈஸியான விஷயம். ரெண்டாவது, என்னுடைய ரப்பு எனக்கு இதற்கு விளக்கம் தர்றான். இங்கே தான் ஒரு விஷயத்தை நம்ம கவனிச்சுக்கணும். என்னுடைய ரப்பு எனக்கு விளக்கம் தர்றான். இல்மில் ஆணவம் வரக்கூடாது, இல்மில் பெருமை அடிக்கக்கூடாது, இல்மில் நியாயத்தை தவிர, நீதியை தவிர, உண்மையை தவிர, உயர்வை தவிர, அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் நான் மதிக்கக்கூடாது. இவன் என்னை சேர்ந்தவன், என்னுடைய மொழியை சேர்ந்தவன், என்னுடைய நாட்டை சேர்ந்தவன், என்னுடைய மாநிலத்தை சேர்ந்தவன், நான் படித்த இடத்தில் படித்தவன், நான் கற்ற இடத்தில் கற்றவன் என்பதால் இப்படிப்பட்ட நோக்கங்களுக்காக, காரணங்களுக்காக அநீதிக்கு ஒத்துழைத்துன்னு சொன்னால் நம் மெஹராபுக்கு சொந்தமானவர்களாக இருக்கலாம், எல்லாம் தூக்கி போட்டுருவான். ஷைத்தானை போடலையா? மலக்குமார்களுடைய ஆசிரியராக இருந்த ஷைத்தானை சபிக்கப்பட்ட ஷைத்தானாக, விரட்டடிக்கப்பட்ட ஷைத்தானாக, ஷைத்தானே மல்ஊனாக அல்லாஹ் ஆக்கவில்லையா? எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். நாம் எல்லாம் யோசிச்சு பாருங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை விட, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை விட மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞர் யார் இருப்பாங்க? நபிமார்களை தவிர, ரசூல்மார்களை தவிர. எனவே நமக்கெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு படிப்பினை வர வேண்டும். சொல்றாங்க அந்த ஆயத்தில் தெளிவாக சொல்லுவாங்க. நான் ரொம்ப ஈஸியாக சொல்லிடுவேன். ஏனென்றால் என்னுடைய ரப் எனக்கு சொல்லித்தர்றா, இதுதான் வேண்டும். நான் சொல்லறிவி, நான் மிகப்பெரிய பேச்சாளர், நான் அப்படி, நான் நாசீரு, நான் முஹத்தமீமு, நான் தப்சீருடைய பெரிய தலைமை இமாமு, எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நீ ரப்புடைய அடியானா இல்லையா? ஒன்று. இரண்டாவது விஷயம், உனக்கு கேள்வி கணக்கு இருக்கா இல்லையா? மூன்றாவது விஷயம், அப்படிப்பட்டவர்களிடத்திலும் நீதி இருக்க வேண்டும், மார்க்கம் இருக்க வேண்டும், ஷரியத் இருக்க வேண்டும். இதுதான் நபிமார்களிடத்தில் இருந்தது, ரசூல்மார்களிடத்தில் இருந்தது, சஹாபாக்களிடத்தில் இருந்தது. தாபீன், தபே தாபீன், உலமாக்களை விட, இமாம் புகாரியை விட நானோ இல்லை என்னை போன்றவர்களோ பெரியவங்களா? அவுஸுபில்லா லயாது பில்லா. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, நான் அதை பார்க்குறேங்க. இந்த ஆயத்தில் தெளிவாக சொல்லுவாங்க என்னன்னு, என்னுடைய ரப்பு எனக்கு கற்றுத்தரான். நீங்கள் பெரும்பாலும் இந்த மாதிரி விஷயங்களே பார்க்க முடியும் நபிமாருடைய வாழ்க்கையில். சரி, விரிவாயிரும். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சுருக்கமாக சொல்கிறாங்க, 2 பேரும் சமையல்காரர்கள். ஒருத்தர் ரொட்டி சமைக்கக்கூடியவர், இன்னொருத்தர் மது அருந்துவதற்காக அரசருக்கும் மற்ற அரசர் யாருக்கு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த பல ஜூஸுகளை கொடுக்கக்கூடியவர். எனவே அப்படிப்பட்ட அவர் என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால், உடனே அவங்களுடைய மதுவில், ஜூஸில், அந்த பழச்சாறில், அதே போன்று இவர் பண்டாரி சமையல்காரர் தன்னுடைய ரொட்டியில் விஷத்தை கொடுத்ததாக இவர்கள் 2 பேர் மீது இந்த பலி சுமத்தப்பட்டு இருக்கிறது. இப்போ இந்த கனவை பார்த்தவுடன் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அல்லாஹ் ஆயத்தில் சொல்லுவான், 41வது வசனம் சூரத்துல் யூசுப், யா சாஹிபை சிஜ்னி அம்மா அஹதுகுமா, சிறை தோழரே, உங்களில் ஒருவர் ஃபயஸ்கி ரப்பஹு ஹம்ரா, மறுபடியும் தன்னுடைய மன்னருக்கு, ஆக்காவிற்கு, தலைவருக்கு அந்த மதுவை, அந்த பழச்சாறை கொடுத்து கொண்டிருப்பார், அவர் தப்பித்துக் கொள்வார். அம்மல் ஆகரு, இன்னொருத்தர் பலி நிரூபிக்கப்பட்டு, அவர் செய்த குற்றம் நிரூபிக்கப்பட்டு ஃபயுஸ்லபு, தூக்கிலிடப்படுவார் என்பதாக சொல்லப்படுகிறது. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, இவ்வளவுதான் விஷயம். அதனால் நாம் என்ன செய்யணும்னா, பணிவான வாழ்க்கை, பரிவான வாழ்க்கை, இதுதான் உலமாக்களுடைய வாழ்க்கை, இதுதான் சஹாபாக்களுடைய வாழ்க்கை, இதுதான் நல்லடியார்களுடைய வாழ்க்கை, இதுதான் வலிமார்களுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. எனவே நல்லதை பார்த்தோம் என்று சொன்னால் 4 பேர்கிட்ட சொல்லுங்க,
கெட்டதை பார்த்தோம் கனவுலன்னு சொன்னால் அல்லாட்ட பாதுகாப்பு தேடுங்க. இவ்வளோதான் ஃபார்முலா, வேறு ஒன்றுமே கிடையாது. அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் இதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.